அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். சமீப காலமாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் சரியாக கலந்துக்க முடியல, வர முடியல. இனி மேற்கொண்டு பதிவுகள் எல்லாம் ரெகுலராக வருவதற்கான முயற்சிகள் செய்கிறேன். நேரம் இல்லைங்கிறத விட நான் என்னுடைய சோம்பேறித்தனமும் இதில் ஒரு காரணமாக அமையுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஜாதகங்கள் டெய்லியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். நம்ம யூடியூப் சேனலில் ஜோதிடமும் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறையா பதிவுகள் போட்டு வந்துடும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கவிருப்பது சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம். அதாவது மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசம் செய்ய அங்கவன் அவனை செவ்வாய் அணைத்திட அல்லது நோக்க பிறந்தவர். பந்தய போட்டியில் பணமதை விரயமாக்கி நிந்தனையின் இல்லாமல் நெறிதவறி வாழ்ந்திடுவார் பூமியிலே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் மேஷம் அல்லது விருச்சகம் இந்த 2 ராசியில் செவ்வாய் புதன் இணைஞ்சிருந்து அதற்கேற்ற திசாபுத்திகள் வரும்போது இவங்க பந்தய போட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஸ், சூது இந்த மாதிரி விஷயங்களில் பணமெல்லாம் தொலைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கான பாடல் தான் இந்த பாடல். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சமீப காலத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஜாதகர் பிறந்தது 19/5/1996 பிறந்திருக்கிறார். 12/5 ஈரோடுனே வச்சுக்கோங்க. இந்த ஜாதகர் ரீசண்டாக ஒரு ஆன்லைன் ஆப் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு பக்கம் பணத்தை விரயமாக்கியிருக்கிறார். அந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது ரிஷப ராசி. குரு திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ராகு திசை இவங்களுக்கு யோக ராகுவாக நடந்திருக்கு. அதனால் கேமில் நல்லா விளையாண்டு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஆசையின் தொடர்ச்சியாக மறுபடியும் விளையாண்டு இந்த ஜாதகர் பணம் அதை லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பாடல் சொல்ல கருத்தின்படி மேஷத்தில் செவ்வாய் புதன் இணைஞ்சு வந்திருக்கிறாங்க. நடக்கிறது குரு திசை. குரு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விரையாதிபத்தியத்தை கையில் வச்சிருக்கிறார். விரையாதிபத்தியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கிறார். ஆட்சி மட்டும் இல்லை, வக்ரகதியில் உட்காந்துருக்கிறார். அவர் வாங்கியிருக்கிற சாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரம். அப்போ ஆடம்பரம், ஆசை அந்த மாதிரி விஷயங்களை தூண்டிவிட்டு ஜாதகர் ஆன்லைன் கேம் மூலமாக விளையாண்டு தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்து இப்போ நிம்மதி இல்லாமல் அதை கடனை கட்டுவோமா அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகம் கேட்டிருந்தார். அதற்கு பலன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜனனகால ஜாதகங்களில் இருக்கிறவங்க இந்த காலகட்டம், அதுவும் பர்டிகுலராக இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இவங்க பேசிக்காகவே ஆன்லைன் இல்லை ஒரு வாக்கு கொடுக்கறது, ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதாவது மேஷம் அல்லது விருச்சகத்தில் செவ்வாய் புதன் இணைஞ்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகர் தான். அதாவது அந்த கமிட்மெண்ட் விஷயங்களுக்கும் பந்தய போட்டிகள், இந்த மாதிரி சூதாடுதல், இல்லாட்டி ஆன்லைன் கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவோடு நம்ம யூடியூப் சேனலில் இந்த பதிவை நான் செய்கிறேங்க. அந்த ஜாதகர்கிட்டையும் நான் கேட்டுட்டேன். அவரோட அனுமதியின் பேரில் தான் சொல்கிறேன். இருந்தாலும் மற்ற விவரங்கள் வேண்டியதில்லை. இது போன்ற ஆன்மீக குறிப்புகளும் ஜோதிட சம்பந்தமான பதிவுகளும் இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்ருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.